விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கொடுக்க போகுதுங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஆண்டு கிரகமாகிய குரு பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துலயே வந்து நீடித்திருக்கிறார். அஷ்டமத்தில் மறைந்திருக்கிறார். அதே சமயத்தில் சனி பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துலையும், ராகு 4ஆம் இடத்திலும், தொழில் ஸ்தானமாகிய 10ஆம் இடத்துல கேது இருக்கிறார். இதில் ஏதோ ஒரு நல்ல விஷயம் என்னன்னா 4ஆம் இடத்துல ராகு இருந்தாலும் குரு பார்வை பெறுவது நல்ல விஷயம். ஸோ இப்போ எப்படி மாத கிரகங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய், அதாவது விருச்சிக ராசியோட அதிபதியாகிய செவ்வாயே 3ஆம் இடத்துல உச்சம் பெற்றிருந்த முதல் வாரம்லாம் 2வது 3வது வாரம் பிப்ரவரி மாதம் 4ஆம் இடத்துக்கு மாறுகிறார்கள். 4ஆம் இடத்துக்கு வந்து சுக்கிரன், புதன், சூரியன், செவ்வாய் எல்லாமே மாதத்தின் மிடில், செகண்ட் வீக், தேர்ட் வீக்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்துக்கு விருச்சிக ராசிக்கு மாறுவது நல்ல ஒரு முன்னேற்றம். இதுவரை நீங்கள் கடந்த ஒரு 6 மாதமாக முயற்சி செய்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா படிப்படியாக பிப்ரவரி மாதம் மிடிலுக்கு அப்புறம் பலன் கொடுக்கக்கூடிய அமைப்பு. தொழில் விருத்தி, வீடு இடம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு முன்னேற்றம், ஒன்று கொடுத்து ஒன்று வாங்குறது, அதில் கொஞ்சம் சரி பண்ணுறது, அதில் ஒன்று கட்டுறது, அது மாதிரி விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் நல்லா இருக்குது.